ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு சென்னையில இருக்க ஹோட்டல் மயிலை மசாலா அங்கதான் உட்கார்ந்துருக்கேன். இந்த மயிலை மசாலால என்ன டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி யாரை மீட் பண்ண போறோம், என்ன விதமான ஃபுட் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். உங்க பேரு சார்? என் பேர் ரமணி. நீங்க இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்குங்க மயிலை மசாலா ஆரம்பிச்சு. என்ன பேர் இது மயிலை மசாலா? இது ஏரியா வந்துங்க மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கிளிக் ஆகக்கூடிய ஒரு சமாச்சாரம். சரி. ஸோ என்னுடைய ஃபவுண்டர், என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் வெங்கடாச்சாரின்னுட்டு வி போத் தாட் ஓகே இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போடலாம் வெஜிடேரியன்ல அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மசாலான்ற பேர் ஆப்டா கோவில் பக்கத்தில் இருக்கு, 5 minutes டிரைவ் தான் இங்கேருந்து. ஸோ வி தாட் அந்த மாதிரி மயிலை மசாலான்னு பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வி தாட் அது தட் இஸ் ஒன்லி கான்செப்ட். ஓகே, அதாவது மயிலாப்பூர்ல ஒரு மசாலா, மயிலாப்பூர்ல வெஜிடேரியனுக்குள்ள ஒரு மைல்டு மசாலா அந்த மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த மயிலை மசாலா ஹோட்டல் ஆரம்பிச்சாச்சு, 6 வருஷம் ஆச்சு. எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்க, பை தி கிரேஸ் ஆஃப் காட் எவ்ரிதிங் இஸ் ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது விஷயமான இந்த ஃபுட் வெரைட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். வெஜிடேரியன்ல வெறும் இட்லி தோசை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாலே நம்ம மக்களுக்கு போர் அடிச்சோம். எல்லா ரெஸ்டாரண்ட் அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட யூனிக்னஸ் என்ன, மற்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்து உங்களோட டிஃபரன்சியேஷன் சொன்னா வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்றாங்க. எங்களுடைய ஷெஃப்ல கொஞ்சம் ரொம்ப தேர்ந்த பசங்க இருக்காங்க, 2-3 திங்க் பண்ணி இப்போ ஐஸ்கிரீம் தோசா அப்படின்னு ஒன்னு ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே, இட்ஸ் வெரி குட். ஒரு 4-5 மாசமா போயிட்டு இருக்கு. இப்போ சம்மர் சீசன் ஒரு வருது, இட்ஸ் கோயிங் டு அட்ராக்ட் லாட் ஆஃப் சில்ட்ரன். ஐஸ்கிரீம் தோசை என்னன்னா சட்னி, அந்த வெரைட்டி சட்னி 3-4 விதமா கொடுப்பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக 3-4 விதமான ஐஸ்கிரீம் ஃபிளேவர். சூப்பர். மசாலா தோசை மாதிரி ஐஸ்கிரீம் மசாலா சில் தோசா. சூப்பர். அப்படி கூட ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்ட். ஆமாங்க. இந்த மயிலை மசாலா பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரான்ச்சஸ் சென்னையில இருக்கு? சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பிரான்ச் தாங்க இருக்கு. பெங்களூர்ல we have one in சென்ட்ரல் மால். அப்படியா? ஆமா, அது ஒண்ணு இருக்கு. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நியூ ஜெர்சி யூஎஸ்ல we have a branch. அது நல்ல பாயிண்ட் இருக்குங்க. சூப்பர். அதாவது யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுட், அதுவும் நம்ம டிபிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்ல? கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க வெளிநாட்டுல இல்லாதவே இல்லவே இல்லைங்க. அதனால மோர் ஓவர் மயிலை மசாலான்னு அட்ராக்ட் பண்ணாவே நம்ம ஊர் மயிலா போடுறாங்கிற மாதிரி ஒரு புது அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுவாங்க. அங்கே இதே பேர் சேம் எல்லாரும் ஒரே பேர் தான். ஆமாங்க. ஓகே. அங்க இருந்து ஃபாரினர்ஸ் சென்னை வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து இங்க வந்துட்டு நியூ ஜெர்சில இருக்க மயிலை மசாலா இங்கேயும் இருக்கு அப்படின்னு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா? அப்படி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. யூஎஸ்ல இருந்து வெக்கேஷனுக்கு வரவங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த வழியா போகும்போது நம்ம ஊர் மயிலை மசாலா அங்க இருக்கு, இதுதான் மெயின். ஆனா அது நம்ம ஊர் மயிலை மசாலா இங்க வந்து சென்னையில இருக்காங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்கு, அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து உங்களுக்கு பிரான்ச்சஸ் ஐடியா இருக்கா சென்னையில லான்ச் பண்ணனும் அப்படி? சென்னையில இன்னும் ஒரு பாத்துட்டு இருக்கோம். மோர் ஓவர் இதே நான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ண போறோம். இதெல்லாம் கொஞ்சம் லைவ் குக்கிங்லாம் போட்டு ஒரு அட்ராக்ஷன் பண்ணி ஒரு என்ன லைவ் குக்கிங் இந்த சென்ஸ் இப்போ ஜனங்கள் எல்லாம் ஃபாஸ்ட்டுங்க, உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் இப்போ கான்செப்ட் உள்ள அதெல்லாம் சரியா இல்லை. இவங்க கண் பார்வையிலேயே என்ன பண்றாங்க அதுதான் மெயின் அட்ராக்ஷன், அதுதான் லைவ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் த பேன் டு தி மவுத். சரி, இப்போ இங்க இருந்தா நீங்க நியூ ஜெர்சி அண்ட் பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல அதுதான் ஒரிஜினல்? இல்ல இதான் ஃபர்ஸ்ட்டுங்க, இது ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. இப்போ அடுத்து எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 500 வெரைட்டி இருக்குங்க நம்மகிட்ட. தோசை வெரைட்டியே ஒரு 20-30 வெரைட்டி போடுறாங்க. சரி, ஓகே. ஏகப்பட்ட தோசை வெரைட்டியே போட்டுட்டு இருக்காங்க. அது தவிர மெயினா இங்க என்னன்னா இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் இங்க அடிச்சுக்க முடியாதுங்க யாராலையும். அந்த அளவுக்கு டேஸ்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வந்து கன்சிஸ்டன்சி தான். எங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்களோட ஸ்டாஃப் தாங்க. ஸோ அதனால சால் காலையில எவ்வளவு மணில இருந்து எவ்வளவு மணி வரைக்கும் ஹோட்டல்? காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் 7 o'clock, நைட் 11 வரைக்கும் போங்க, நான் ஸ்டாப். சரி, ரொம்ப டெம்ப் பண்ணிட்டீங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் தோசை ஒன்று போட்டு எடுத்துட்டு வர சொல்றீங்களா? 5 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் தோசை ஒன்று மணி. ஓகே. ஓகே சார், இப்போ இந்த ஐஸ்கிரீம் தோசை அப்படின்றது போட்டு சுட எடுத்து கொடுக்கணுமா, இல்ல சில்லுன்னு எடுத்து கொடுக்கணுமா? இல்லைங்க, சாதாரண தோசை தான். தோசை நீங்க சாதாரண சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், சூடா இருக்கும் இல்லைங்களா? அதுக்குள்ள மசாலா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா மசாலா தோசை. அதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் லேயர் வச்சு வச்சுக்கலாம், அது ஐஸ்கிரீம் தோசை. ஆனா தோசை சூடா இருக்கிறதுக்கும் இந்த சில்னஸுக்கும் ரெண்டும் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி வாமா உள்ள போகும் பாருங்க, அதனுடைய டேஸ்டே தனி. சட்னி சாம்பார் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. மாதிரி வந்துருச்சு. பாருங்க, மேல சூடு உள்ள சில்லு. செம்ம கான்செப்ட் இருக்குது. யாரு உங்களோட ஐடியாவா இல்ல நம்ம ஷெஃபோட ஐடியா தாங்க. சூப்பருங்க, செம்ம இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா இது. எத்தனை ஃபிளேவர் இருக்குது இதுல? 2 ஃபிளேவர் இருக்குங்க இதுல. என்னென்ன ஃபிளேவர்? வெனிலா, ஸ்ட்ராபெரி ரெண்டும் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணலாம். அது ரொம்ப ஓவரா போனாலும் நல்லா இருக்காது. நார்மலி வாட் வி டு 3 ஃபிளேவர் தான் விற்போம். இன்னைக்கு உங்களுக்காக சாம்பிளுக்கு டக்குனு 2 ஃபிளேவர் வச்சிருக்கோம். திறந்து பாருங்க, அதை ஓபன் பண்ணுங்க. நிச்சயம். இது எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சார் ஒரு தோசை? 50 rupees, ஜஸ்ட் 50 rupees தாங்க இருக்கு. அதாவது ஒரே கலர் 2 மாங்காய் சொல்லலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, ஒரு தோசை சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. கரெக்ட்டுங்க. வயிறும் ஃபில் ஆகும்,
சில்னஸ் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நிச்சயம் சம்மர் வருது பாத்தீங்களா, இஸ் கோயிங் டு பி தி டாப் ஹிட் இன் சென்னை. சூப்பருங்க. வேற எங்கேயுமே இல்ல இல்லையா? கிடையவே கிடையாது. நான் இந்த ஐஸ்கிரீம் தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், அது உருகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் தோசை பாயசம் ஆயிடும். கரெக்ட். அப்புறம் ஐஸ்கிரீம் பாயாசம் தோசைன்னு ஒன்று புதுசாயிடும். அதனால சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வெல்கம். சுட சுடன்னு சொல்றதா இல்ல ரொம்ப சில்லான்னு சொல்றதானே எனக்கே தெரியல. சூடும் சில்லும் கலந்த ஒரு தோசை, ஐஸ்கிரீம் தோசை சாப்பிட்டு பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் தோசைய உள்ளார பாத்துருவோம், அந்த ஃபிளேவர் எப்படி இருக்குன்னு. வரே வா, சே செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. வெண்ணிலா அண்ட் ஸ்ட்ராபெரி. பொதுவாக மசாலா தோசையில மசாலாவை எப்படி நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் தோசையில ஐஸ்கிரீம் நடுவில் ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. தோசை இந்த அளவுக்கு முறுமுறுன்றது தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்ட் எதுவும் தெரியுமா இருக்கு, நம்ம கோனை சாப்பிட்றப்ப இந்த மேல இருக்கிற இந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லா சாப்பிட்டு அந்த கோனை கடிச்சு சாப்பிட்றப்ப எவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி முறுமுறுன்னு அந்த ஒரு காம்பினேஷன்ல பயங்கரமா இருக்கு. இதை வந்து நான் இப்ப உடைச்சு சாப்பிட்றேன் உங்களுக்காக காமிக்கணுன்றதுக்காக. பட் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்கோட அப்படியே வச்சுட்டு நீங்க பிரிச்சு சாப்பிடும் போது உள்ளார என்ன இருக்குன்னே தெரியாது, ரொம்ப சில்லாவும் இருக்கும். வரே வா, செம்ம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா இது. சென்னைக்கு வந்தீங்கன்னா மயிலை மசாலா, அதுவும் சம்மருக்கு நிறைய பேருக்கு சென்னையில் பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன். மயிலை மசாலா வந்துட்டு ஏகப்பட்ட வெஜிடேரியன் வெரைட்டி இருக்கு, அது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனா இந்த ஐஸ்கிரீம் தோசையை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஒரு தோசை அப்படின்றது கண்டிப்பா ஃபில்லிங்கா இருக்கும், உங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை நாளா பசங்க வெறும் ஐஸ்கிரீம் மட்டும்தான் கப்ல போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா தோசையில போட்டு சாப்பிடுறத முதல் டைம் நீங்க பார்க்க போறீங்க.